அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நமது பேச்சு வரலாற்றின் பக்கங்களில் தங்க எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியிருந்த ஆனால் கருப்பு சட்டங்களால் தகர்க்கப்பட்ட பாபர் மசூதியை பற்றியும் நிகழ்காலத்தில் நாம் எதிர்கொள்ளும் சில குடியுரிமை பிரச்சினைகளை பற்றியதுமான மிக முக்கியமான சில விஷயங்களாகும். நண்பர்களே, பாபர் மசூதி என்பது வெறும் செங்கற்களாலும் சுண்ணாம்பாலும் கட்டப்பட்ட ஒரு கட்டிடம் மட்டுமல்ல. மாறாக அது இந்தியாவின் மட்டுமல்ல, ஆசியாவின் இஸ்லாமிய கட்டிடக்கலையின் வியக்கத்தக்க ஒரு அடையாளமாக இருந்தது என்பது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? இஸ்லாமிக் கேட் ஆஃப் இந்தியா என்று வரலாற்று ஆய்வாளர்களால் வர்ணிக்கப்பட்ட இந்த மசூதியை கட்டுவதற்காக அக்காலத்தில் 2000 தொழிலாளர்கள் இரவும் பகலும் உழைத்தனர் என்றும், இதற்காக உலகின் பல பகுதிகளிலிருந்தும் சிறந்த பொறியியலாளர்களும் கட்டிடக் கலைஞர்களும் அயோத்திக்கு வரவழைக்கப்பட்டனர் என்றும் வரலாறு கூறுகிறது. கிபி 1528 பாபரின் படைத்தளபதியான மீர் பாக்கியால் கட்டப்பட்ட இந்த மசூதி அன்றைய உத்தரப்பிரதேசத்தின் மிகப்பெரிய கட்டுமானமாக இருந்தது. அறிவியல் உலகையே வியக்க வைக்கும் ஒலி எதிரொலிப்பு தொழில்நுட்பம், சவுண்ட் ரிஃப்ளெக்ஷன் டெக்னாலஜி, இந்தியாவில் முதன்முதலாக பயன்படுத்தப்பட்ட மசூதி இதுதான். அதாவது, மசூதியின் குவிமாடத்தின் கீழே நின்று ஒருவர் பேசினால் ஒலிபெருக்கியின் உதவி இல்லாமலே மசூதியின் எந்த மூலையிலும் அது மிக தெளிவாக கேட்கும் வகையில் அமைக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் கடும் வெயிலிலும் மசூதிக்குள் குளிர்ச்சியை தரும் ஏர் கூலிங் தொழில்நுட்பத்தை பயன்படுத்திய இந்தியாவின் ஒரே மசூதியும் இதுவே. இதற்காக அயோத்தியில் பிரத்யேகமான சூளைகள் அமைத்து உருவாக்கப்பட்ட சிறப்பு செங்கற்கள் பயன்படுத்தப்பட்டன. ஒரு காலத்தில் அயோத்தியின் மிக உயரமான கட்டிடமாக திகழ்ந்த பாபர் மசூதியின் 200 அடி உயரமுள்ள மினாராவில் ஏற பெரிய ஏணிகள் தேவைப்பட்டன. பிரபல முஸ்லிம் விஞ்ஞானியும் ரொபாட்டிக்ஸின் தந்தையுமான இஸ்மாயில் அல் ஜசரி கண்டுபிடித்த சிறப்பு வகை வாஷ் பேசின்கள் ஒலு செய்வதற்காக இங்கு பயன்படுத்தப்பட்டதாகவும், அதில் யாரேனும் சென்று நின்றால் தானாகவே தண்ணீர் வரும் என்றும் வரலாறு கூறுகிறது. பாபர் மசூதி தகர்க்கப்படும் வரை வற்றாத ஊற்றாக இருந்த ஹீலிம் கிணறும் என்ற அதிசய கிணறும் இங்கே இருந்தது. முகலாய சாம்ராஜ்யத்தின் தலைநகராக அயோத்தியை மாற்ற விரும்பிய பாபர் ஆனால் கட்டி முடிக்கப்பட்ட மசூதியை காணாமலே மரணத்தை தழுவினார். ஆனால் காலங்கள் உருண்டோட 1853 நவாப் வாஜித் அலி ஷாவின் காலத்தில் நிர்மோகி அகாரா பாபர் மசூதி ஒரு கோவிலாக இருந்தது என்று உரிமை கோரியதிலிருந்துதான் சர்ச்சைகள் தொடங்கின. ஆங்கிலேயர்கள் அது மசூதிதான் என்று சான்று அளித்திருந்தாலும் 1949 ஒரு வெள்ளிக்கிழமை அன்று மசூதிக்குள் சிலைகள் தோன்றியதோடு நிலைமை தலைகீழாக மாறியது. மசூதி பூட்டப்பட்டு பின்னர் 1986 ராஜீவ்காந்தி பூட்டை திறக்க உத்தரவிட்டாலும் 1992 டிசம்பர் 6 என்ற அந்த துயர நாளில் சட்டத்தின் ஆட்சியை சவாலுக்கு உட்படுத்தி கரசேவகர்கள் அந்த வரலாற்று சின்னத்தை தகர்த்தெறிந்தனர். பாபர் மசூதியின் தகர்ப்பு இந்தியாவின் பொருளாதார அடித்தளத்தையே பாதித்தது. ரூபாயின் மதிப்பு சரிந்து பணவீக்கம் அதிகரித்தது. லிபர்ஹான் கமிஷன் அறிக்கைகள் தாமதமானதும் 2010 அலாகாபாத் உயர்நீதிமன்ற தீர்ப்பும் இறுதியில் உச்சநீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பின் மூலம் அந்த இடத்தில் கோவில் கட்ட உத்தரவிட்டதும் வரலாறு. மசூதியை இடித்தது தவறு என்று நீதிமன்றம் கூறினாலும் நாட்டின் அமைதிக்காக முஸ்லிம்கள் அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொண்டனர். ஆனால் நண்பர்களே, இங்கே நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு பெரிய உண்மை இருக்கிறது. பாபர் மசூதி தகர்க்கப்பட்டதற்காக நாம் வேதனைப்படுகிறோம். ஆனால் நம் வீட்டின் அருகிலுள்ள மசூதிகளை நாம் எட்டிக்கூட பார்க்காமல் அவை வெறிச்சோட கிடக்கின்றனவே. பாபர் மசூதியில் 1949 முதல் 1992 வரை தொழுகை நடைபெறவில்லை என்ற உண்மையை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். நம் மசூதிகளை நாமே பாழாக்கிய போது அல்லாஹ் நமக்கு தந்த ஒரு சோதனையாக கூட அந்த தகர்ப்பு இருந்திருக்கலாம் அல்லவா? வெள்ளிக்கிழமைகளில் மட்டும் மசூதி நிரம்புவதும் மற்ற நாட்களில் காலியாக இருப்பதும் மாற வேண்டும். மசூதிகள் உயிரோட்டமாக இருக்கும்போது மட்டுமே இறைவனின் உதவி நம்மை வந்தடையும். இந்த வரலாற்று படிப்பினையை ஏற்றுக்கொண்டு நிகழ்காலத்தின் மற்றொரு பெரிய சவாலையும் நாம் எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. பீகார் தேர்தலுக்கு பிறகு இந்தியாவின் 12 நாடுகளில் வாக்காளர் பட்டியலில் புதுப்பிக்கும் நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டுள்ளன. 2026 வரும் புதிய வாக்காளர் பட்டியலில் பெயர் இருந்தால் மட்டுமே நாம் இந்த நாட்டின் குடிமக்களாக அங்கீகரிக்கப்படுவோம். இதில் பெயரை சேர்க்க என்ன ஆவணங்களை கொடுப்பது என்று நினைத்து நீங்கள் பயப்பட தேவையில்லை. 2003 வாக்காளர் பட்டியலில் உங்கள் தந்தையோ அல்லது தாயோ பெயர் இருந்தால் உங்களுக்கு எந்த பயமும் இல்லை. இனி 2007க்கும் 2004க்கும் இடைப்பட்டவர்கள் என்றால் உங்கள் பெற்றோரின் பிறப்புச் சான்றிதழ், வாக்காளர் அட்டை அல்லது பாஸ்போர்ட்டை பயன்படுத்தி உங்கள் குடியுரிமையை நிரூபிக்கலாம்.
மேலும் உங்கள் பள்ளிச் சான்றிதழ் அல்லது பிறப்புச் சான்றிதழை இதற்காக பயன்படுத்தலாம். ஆதார் அட்டை அல்லது ரேஷன் அட்டை மட்டும் போதாது. மாறாக சரியான ஆவணங்களை கையில் வைத்திருப்பதன் மூலம் நம் குடியுரிமையை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். நினைவில் கொள்ளுங்கள், பயம் அல்ல, விழிப்புணர்வுதான் நமக்கு தேவை. நம் மசூதிகளையும் நம் அடையாளத்தையும் பாதுகாக்க நாம் ஒவ்வொருவரும் தயாராக வேண்டும். இத்தகவலை அதிகப்படியான மக்களுக்கு கொண்டு செல்லுங்கள். யா அல்லாஹ், எங்கள் வாழ்வில் உன்னுடைய ரஹ்மத்தையும் ஹிதாயத்தையும் தந்து அருள் புரிவாயாக. எங்களையும் எங்கள் தாய் தந்தையரையும் குடும்பத்தாரையும் நீ எல்லாவிதமான சிரமங்களிலிருந்து பாதுகாத்தருள்வாயாக. கடன் சுமைகளிலிருந்தும் வறுமையிலிருந்தும் அவமானத்திலிருந்தும் எங்களை நீ பாதுகாப்பாயாக. பொறாமைக்காரர்களின் கண் திருஷ்டியிலிருந்தும் எதிரிகளின் தீங்குகளிலிருந்தும் எங்களுக்கு நீ பாதுகாப்பு அளிப்பாயாக. எங்கள் வீடுகளிலும் செல்வத்திலும் நேரத்திலும் நீ பரக்கத்தை வழங்குவாயாக. எங்கள் வழிபாட்டு தலங்களை பாதுகாக்கவும் அங்கே உனக்கு சுஜூது செய்பவர்களாக எங்களை மாற்றவும் நீ தௌஃபீக் செய்வாயாக. எங்கள் ஈமானை பாதுகாக்கவும் இறுதியில் மறுமையில் ஸ்வர்க்கத்தில் ஒன்று சேரவும் எங்களை நீ அருள் புரிவாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.